ஈஸ்வரி கேக்குறாங்க அமிர்தா கிட்ட, நீ வாந்தி எடுத்தியா? நான் இல்ல பாட்டி. ராதிகா, இன்னும் உனக்கு உடம்பு சரியா இல்லையா? சாப்பிட்டது ஒத்துக்கலாட்டி இப்படியா வாந்தி எடுப்பாங்க நாள் முழுக்க? செலியன் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஜெனி செலியன் கூட பேசுறாங்க. அப்பாவுக்கு பேர் வைக்கணும், எங்க அம்மா கூட சொன்னாங்க பெரிய ஃபங்க்ஷன் வைக்கணும்னு. இப்ப சண்டையெல்லாம் வந்துடாதே ஜெனி. என்ன சண்டை வந்து என்ன ஆக போகுது? அதான் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி போச்சே. செலியன், நீயே ஒரு பேரை சூஸ் பண்ணு ஜெனி. நான் பேரை சூஸ் பண்ணிட்டேன், சொல்லவா? சொல்லு ஜெனி. மாலினி. செலியன் கடுப்பாயிட்டாரு. சரி கேக்குறாங்க கோபி கிட்ட, ராதிகாவுக்கு இன்னும் உடம்பு சரியாகலையா? ஆமா, அதுக்கு தாண்டா நான் கஷாயம் வச்சு கொடுத்தா சரியாயிரும். அதெல்லாம் வேண்டாமா. சரி கஷாயம் வைக்க போறாங்க. ஈஸ்வரி எல்லாமே பாக்யா கிட்ட கேட்டு கேட்டு போடுறாங்க பச்சை தண்ணியில. பாக்யா சொல்றாங்க, ஒருவேளை நீங்க கேட்ட ஐட்டம் இல்லாட்டி அப்படின்னா வீட்லயே இல்லன்னு அர்த்தம். சரியா அத்த? இந்த கஷாயத்தை குடிச்சா அடுத்த நிமிஷமே வாந்தி நின்றோம். ராதிகாவை கூப்பிடு கோபி. ராதிகான்னு கூப்பிடுறாங்க ஈஸ்வரி. கஷாயத்தை குடிச்சா வாந்தி நின்றோம் ராதிகா. கஷாயம்லாம் பேபிக்கு ஒத்துக்காது. கோபி, எந்த பேபி? ராதிகா பேபிய சொன்னேம்மா. நாங்க ரூம்ல போய் குடிக்கிறோம். ஏன் கோபி குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? தேவையில்லாத மருந்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும், வேண்டாம் அந்த மருந்து. ஜெனி பேரு வைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டுல. குழந்தை பேரு மாலத்தின்னு வைக்கலாமா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஜெனி இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாமே. சொல்றாரு, இனியா நிலான்னு வைக்கலாமே பாட்டி. ஈஸ்வரி சொல்றாங்க, இனியாவுக்கு நம்ம பேர் வச்சோம், நிலாவுக்கு நம்மளா வச்சோம். சொல்றாங்க, யாரு வச்சா என்ன, நல்ல பேரு தானே. நீங்க சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அம்மா பேரே வச்சிடலாமா குழந்தைக்கு? ஈஸ்வரி சொல்றாங்க, நானே யோசிச்சு குழந்தைக்கு நல்ல பேரா வைக்கிறேன். நீ என்னடா சொல்ற? செலியா ஆக்யா பழனிசாமி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்று பாகிஸ்தானின் தலைநகரம் இஸ்லாமாபாத். நாளை சந்திப்போம்.